நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக இயேசு நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்விகள் என்ன? அற்புதம் செய்கின்ற இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அற்புதம் செய்யும்படியாக சில நேரத்தை ஜெபத்தில் நாம் தரித்திருக்க நான் விரும்புகின்றேன். பலர் இன்றைக்கு பல தேவைகள் மத்தியில், சூழ்நிலைகள் மத்தியில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்றீர்கள். என்னுடைய விசுவாசமும் என்னுடைய ஜெபமும் நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லாமல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அற்புதங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆமென் சொல்லலாங்களா? உங்களுடைய வேதாகமம் உங்களுடைய கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட மார்க்கின் சுவிசேஷம் 10வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எல்லாருக்கும் அறிந்திருக்கின்ற ஒரு பிரபலமான ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து அதிலிருந்து சில சத்தியங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமோயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஒரு ஆமென் சொல்லலாமா கர்த்தருடைய வார்த்தைக்கு? இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். உங்கள் அருகே உட்கார்ந்திருக்கின்றவர்களை பார்த்தும் இந்த கேள்வியை கேளுங்களேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்கல, இயேசு நம்மை பார்த்தும் அந்த கேள்வியை கேட்கின்றார் என்பதை தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். அந்த அதிகாரத்தில் நீங்கள் முன்பு இருந்த வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அதே கேள்வியை இயேசு தம்முடைய 2 சீஷரிடத்திலும் அதே கேள்வியை கேட்கின்றார். யாக்கோபும் யோவானும் இயேசுவிடத்தில் வந்த பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் இருவரும் இயேசுவை பார்த்து, நாங்கள் நம்முடைய வரப்போகின்ற ராஜ்யத்தில் நாங்கள் ஒருவர் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் அமர விரும்புகின்றோம் என்று இயேசுவை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அந்த வேண்டுதலுக்கு அவர் பதில் தரவில்லை. ஏனென்றால் இந்த 2 சீஷர்கள் தங்களுடைய சொந்த பெயருக்காகவும் புகழுக்காகவும் மற்ற சீஷர்கள் மத்தியில் உயர்த்தப்படணும் என்று விருப்பத்தோடு கூட அந்த கோரிக்கையை இயேசுவிடத்தில் வைத்தார்கள். ஆனால் இதே அதிகாரத்தில் நாம் வாசித்த இந்த வசன பகுதியில் இந்த குருடனாகிய பர்திமேயு இயேசுவிடத்தில் வந்த பொழுது இயேசுவும் அவனை பார்த்து இதே கேள்வியை தான் கேட்கின்றார். இயேசு அந்த நாட்களில் எருசலேமை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். எருசலேமுக்கு இயேசு போகின்ற காரணம், அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடி இயேசு எருசலேமிற்கு போன பின்பதாக ஒரு சில நாட்களில் யூதர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவை மரணத்தை இயேசு சந்திக்கும்படியாக எருசலேமுக்கு நோக்கி கடந்து சென்று கொண்டிருந்தார். எருசலேமிற்கு போவதற்கு முன்பதாக எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாக இயேசு கடந்து சென்ற பொழுது எரிகோலையும் ஊழியத்தை செய்து
எரிகோவில் ஊழியத்தை முடித்த பின்பதாக மீண்டும் எருசலேமிற்கு நோக்கி அவர் பிரயாணத்தை அவர் ஆரம்பித்த பொழுதுதான் இந்த பர்த்திமேயு என்ற குருட்டு மனிதன் இயேசுவை நோக்கி அவன் கூப்பிடுகின்றான். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருந்தார். அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் முக்கியமாக 32வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு நேரம் இல்லை. இயேசு எப்படி எருசலேமுக்கு அவர் போன பின்பதாக அவர் எப்படி காட்டி கொடுக்கப்படுவார், எப்படி அவர் கைது செய்யப்படுவார், அங்கே எருசலேமில் அவர் மரணத்தை சந்திப்பதை குறித்து சீஷர்களோடு கூட அங்கே அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் இயேசு ஒரு மிக கனமான ஒரு காரியத்தை அவர் சுமந்து கொண்டிருந்தார். அவருடைய மனதிலெல்லாம் வரப்போகின்ற வேதனையை குறித்தும் வரப்போகின்ற அந்த மரணத்தை குறித்தும் இயேசு அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தார். ஆனாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில கூட ஆண்டவர் ஒரு தேவையுள்ள ஒரு மனிதன் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது மனமிறங்கி அவனுக்கு அற்புதத்தை செய்ததை நாம் இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கின்றோம். இந்த பர்த்திமேயு என்ற மனிதனை குறித்து நமக்கு அதிகம் வேத வசனம் நமக்கு சொல்லுவதில்லை. அவனுடைய வாழ்க்கையில பிறப்புல அவனுக்கு பார்வை இழந்தானா அல்ல ஏதாவது ஒரு சம்பவத்தின் மூலமாக அவன் பார்வையை இழந்தானா என்று நமக்கு தெரியாது. வேதம் சொல்கின்றது அவன் ஒரு மனிதன், பார்வையற்ற ஒரு மனிதன் என்றுதான் நாம் அது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதுவும் பார்வை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வது மிக ஒரு கடினமான ஒரு காரியம். அதுவும் அந்த நாட்களில், இயேசு வாழ்ந்த நாட்களில் பார்வை இல்லாமல் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, எங்கேயும் வேலை கிடைச்சிருக்காது. அவர்களுடைய சொந்த தேவைகளுக்கு அவர்கள் பிச்சை கேட்டுதான் அவர்களுடைய சொந்த சாப்பாட்டு மற்ற காரியங்களை அவர்கள் பார்த்து கொள்ள அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கணும். மற்றவர்களுடைய உதவியை நாடிதான் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த பர்த்திமேயு என்ற இந்த குருடனாக இருந்த ஒரு மனிதன். அதுவும் இஸ்ரவேல் தேசத்தில் இன்னொரு மோசமான ஒரு காரியம் இருக்கும் என்றால், ஜனங்களுடைய அந்த சடங்காச்சாரமான நம்பிக்கைகள் அநேகம் இருந்தது. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் ஒரு வியாதியஸ்தரை பார்க்கும் பொழுது அந்த வியாதியஸ்தரைகளை அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். ஏனென்றால் யோவான் சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தையும் நாம் வாசிக்கின்றோம். சீஷர்கள் இயேசுவோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு குருடனை பார்த்த பொழுது சீஷர்கள் உடனடியாக இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, ஆண்டவரே, யாருடைய பாவத்தின் நிமித்தம் இந்த மனிதன் குருடாய் இருக்கின்றான்? இவனுடைய பாவமா அல்ல இவனுடைய முற்பிதாக்களுடைய பாவமா என்று அவர்கள் அந்த மனிதன் குருடாய் இருப்பது அவனுக்கு மேல் தேவன் கொடுத்த ஒரு தண்டனையாக பார்த்தார்கள். அப்படி என்றால் ஒரு குருட்டு மனிதனை அவர்கள் நடத்தினது எப்படியா இருந்தது என்றால், ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு அடுத்தபடிதான். அப்படின்னா நீ சபிக்கப்பட்டவன், உண்மையில தேவ தண்டனை இருக்கின்றது, உண்மையில தேவ ஆசீர்வாதம் இல்லை என்று ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் தான் ஒரு குருடன் இருப்பான். ஆகையால் தான் சமுதாயத்திலும் அவன் ரோட்டருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தான். அப்படிப்பட்ட மனிதன் தான் இந்த பர்த்திமேயு ஆகிய மனிதன். அன்றைக்கு இயேசு எரிகோ பட்டணத்திற்கு வழியாக வருகின்றார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்கின்றான் என்றால், அந்த ரோட்டருகே இயேசு அந்த வழியாக போவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான் என்று நான் நிச்சயம் சொல்லுவேன். பர்த்திமேயு இயேசுவை குறித்து கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பான். ஏன்னா குருடன் அந்த பாதை அருகே எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுது ஜனங்கள் நடந்து அந்த சம்பாஷணைகளை நிச்சயம் காது கொடுத்து இந்த பர்த்திமேயு கேட்டிருப்பான். இந்த பர்த்திமேயு பல முறை இயேசுவை குறித்து கேட்ட நிமித்தம் தான் அவனுக்குள் இயேசு இந்த வழியாக வருகின்றார் என்று அவன் அறிந்தவுடனே அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வருகின்றது. இன்றைக்கு எப்படியாவது இயேசு இந்த வழியாக ஒரு கடந்து செல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான
அற்புதத்தை நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த குருட்டு மனிதன் அந்த பாதையில் அமர்ந்து கொண்டிருந்தான். நான் இன்று காலையில் உங்களையும் பார்த்து சொல்கின்றேன், இந்த எதிர்பார்ப்பு என்பது தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு மிக விசேஷமான ஒரு காரியம். ஏனென்றால் இந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது தேவன் எதிர்பார்ப்புகளை சந்திக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். எதிர்பார்ப்போடு கூட நாம் தேவ பிரசனத்திற்குள் வருவோம் என்றார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஆண்டவரே என்னோடு கூட இன்றைக்கு பேசுங்க, என் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் இன்றைக்கு மாற்றணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் பிள்ளை வாழ்க்கையை தொடுங்க ஆண்டவரே என்று யாரெல்லாம் தேவ பிரசனத்திற்குள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருகின்றார்களோ அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். ஏனால் நம்முடைய தேவன் வெறும் எதிர்பார்ப்புகளை சந்திக்கின்ற தேவன் மாத்திரமல்ல, எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக செய்கின்ற தேவனை நாம் சேவிக்கின்றோம். அப்படி என்றால் இன்று காலையில் இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கின்ற தேவ பிள்ளைகளை நான் பார்த்து சொல்கின்றது, நாம் தேவ பிரசனத்திற்குள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருவது அவசியங்க. இன்று நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்து கொண்டிருங்க. இன்றைக்கு நான் தேவனை சந்திக்கின்ற காலை, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு காலை, தேவன் என்னுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு இன்றைக்கு நான் வந்த வண்ணமாக திரும்பி செல்ல மாட்டேன். இன்றைக்கு ஒரு தொடுதலை பெற்றுக்கொண்டு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தேவ வார்த்தையினோடு கூட இடைப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவன் நிச்சயம் செயல்படுவார். இது நம்ம சுவிசேஷங்களை பல இடங்களில் பார்க்கிறோம். யாரெல்லாம் இயேசுவிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்தார்களோ, ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், யாரெல்லாம் அந்த கோரிக்கையை எதிர்பார்ப்போடு கூட, அப்படின்னா ஒரு விசுவாசத்தோடு கூட, தேவன் இதை எனக்கு செய்வார், தேவன் எனக்கு நிச்சயம் இந்த காரியத்தை மாற்றுவார் என்று எதிர்பார்ப்போடு கூட யாரெல்லாம் இயேசுவிடத்தில் வந்தார்களோ அவர்கள் ஒருவர் கூட ஏமாற்றமாக திரும்பி செல்லவில்லைங்க. ஒவ்வொருவரும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் கடந்து சென்றார்கள். அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு விசேஷமான ஒரு நிலை. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடியது, இந்த எதிர்பார்ப்போடு கூட நம் தேவ பிரசனத்தில் அமர்ந்திருந்தோம் என்றால் நம்மை நிச்சயம் தேவன் விசாரிப்பார், நம்மோடு கூட தேவன் சந்திப்பார், அற்புதங்களை தேவன் செய்வார். இந்த காலை வேளை நான் உங்களை பார்த்து சொல்றேன், இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம், இது உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைய நேரம். எதற்காக ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ, தேவ பிரசனத்தில் எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் சாதாரணமான இடத்தில் இல்லைங்க. நீங்கள் தேவன் உலாவி கொண்டிருக்கின்ற, தேவ பிரசனம் நிறைந்திருக்கின்ற ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த இடத்தில் தேவன் உலாவி கொண்டிருக்கின்றாரோ, எந்த இடத்தில் தேவ பிரசனம் இருக்கின்றதோ அந்த இடம் ஒரு அற்புதத்தின் இடம், அந்த இடம் தெய்வீக செயலின் இடம், அந்த இடம் உடைந்தோடும் அபிஷேகத்தின் இடம். இந்த காலை வேளையில எந்த ஒரு சூழ்நிலையில் மத்தியில் நீங்க வந்திருந்தாலும் தேவ பிரசனத்தில் எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன், பலருடைய குரலை கேட்டிருக்கிறேன், இது நடக்காதுன்னு பலர் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு நான் உம்முடைய பிரசனத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட என்னை சந்திக்கும் நேரம் இது, தேவன் என்னுடைய வாழ்க்கையில பேசணும் என்று எதிர்பார்ப்போடு நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று யாரெல்லாம் இன்றைக்கு தேவ ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களோ, இயேசு உங்கள் அருகில் வந்து உங்களோடு கூட இடைப்பட்டு இன்றைக்கு ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன். இந்த மனிதன் வெறும் காதுனால தான் இயேசுவை குறித்து கேட்டான். இயேசுடைய அற்புதங்களை குறித்து இவன் கேட்டான். இந்த நசரேயனாகிய இயேசு எரிகோ வழியாக கடந்து வருகின்றார் என்று இவன் கேட்ட பொழுது அவன் அந்த ரோட்டரியில் இயேசு இந்த வழியாக வருவார் என்று அவன் அங்கே காத்து கொண்டிருந்தான். காத்து கொண்டிருந்த பொழுது நிச்சயம் அவன் காதில் சப்தம் கேட்டிருக்கும், கூட்டத்தின் சலசலப்பை அவன் அறிந்திருப்பான். இயேசு அங்கே நடந்து போகின்றார் என்று அவன் அறிந்தவுடன் இந்த பர்த்திமை என்ன பண்ணானா, சத்தத்தை உயர்த்தி அவன் எல்லாரும் கேட்கும்படியாக அவன் சத்தத்தை உயர்த்தி இயேசுவை அழைக்க ஆரம்பிக்கின்றான், இயேசுவை கூப்பிட ஆரம்பிக்கின்றான். தாவீதின் குமாரனாகிய இயேசுவே எனக்கு மனமிறங்கும் என்று அவன் இயேசுவை கூப்பிடுகின்றான். இதில் ரெண்டு காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஒன்று, இவன் சத்தத்தை உயர்த்தி இயேசுவை அழைத்தவுடன் சுத்தி இருந்த ஜனங்கள்
எல்லாரும் அவனை அமைதிப்படுத்தினார்கள். ஏய், சும்மா இருடா, ஏன் வாயை வைத்துக்கிட்டு சும்மா கத்திக்கிட்டு இருக்கிற, நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்து பிச்சை எடுறா அப்படின்னு பலர் அவங்களை பார்த்து பேசியிருப்பார்கள். கூடியிருந்த கூட்டம் எல்லாரும் நீ பேசாம உட்காருடா, உன் வேலையை பார் என்று அவனை பார்த்து திட்டினார்கள். அதான் வேதாகம் சொல்லுகின்றது. கூடியிருந்த ஜனங்கள் அவனை சபித்தார்கள். ஆனாலும் இந்த பர்த்திமேயுக்குள்ள ஒரு துணிச்சல் இருந்ததுங்க. அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. இந்த சந்தர்ப்பத்தை நான் இழந்து விட்டேன் என்றால் எனக்கு வர வேண்டிய அற்புதம் வராமல் போய்விடும். ஆகையால் இப்பொழுது எனக்கு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி, யார் என்ன சொன்னாலும், யார் என்னை எப்படி நடத்தினாலும், இயேசு இந்த பாதையை கடந்து போவதற்கு முன்பதாக நிச்சயமாக அவரை நான் அழைத்து அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வதை நான் பெற்றுக்கொண்டேதான் அவரை நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நான் அனுமதிப்பேன் என்று அவன் நிச்சய எதிர்பார்ப்போடு கூட வேதவசனம் சொல்லுகின்றது. ஜனங்கள் அவனை அமைதிப்படுத்த முயற்சி செய்த பொழுது இன்னும் சத்தத்தை உயர்த்தி இன்னும் அதிகமாக, தாவீதின் குமாரனே எனக்கு மனதிறங்கும் என்று அழைக்கின்றான். இதில் இரண்டாவது விசேஷமான காரியம் என்னன்னா, அவன் இயேசுவை என்ன சொல்லி அழைத்தான் என்பதை நாம் கவனிப்பது அவசியம். ஏனால் அவன் கேள்விப்பட்டதெல்லாம் நஸ்ரேனாகிய இயேசுதான் இந்த வழியாக வருகின்றார் என்று கேள்விப்பட்டான். இயேசுவின் அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டான். இயேசுவின் போதனைகளை குறித்து கேள்விப்பட்டிருப்பான். ஆகையால் இயேசு அந்த பாதையில் நடந்த பொழுது அவன் இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று கூப்பிட்டிருக்கலாம். அல்ல, நஸ்ரேனாகிய இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று இயேசுவை அவன் அழைத்திருக்கலாம். ஆனா இந்த படிப்பறிவில்லாத மனிதன், எந்த விதத்திலும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்காத ஒரு மனிதன், அவன் சத்தத்தை உயர்த்தி பார்வை உள்ளவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடை பார்வை இல்லாத மனிதனுக்கு இருந்ததுங்க ஐயா. பார்வை இருந்தவர்களுக்கு யார் அவர்கள் அருகே இருந்தார்கள் என்று அறியவில்லை. ஆனால் பார்வை இல்லாத இந்த மனிதனுக்கு யார் கடந்து போகின்றார் என்ற வெளிப்பாடு இருந்த நிமித்தம் அவன் சத்தமிட்டு தாவீதின் குமாரனே என்று அழைத்தான். தாவீதின் குமாரன் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு யூதனுக்கும் தெரியும் அது சாதாரணமான பெயர் அல்ல. அந்த பெயர் யாருக்கு பயன்படுத்தப்படும் என்றால், வரப்போகின்ற மேசியாவை தான் அப்படியாக அழைப்பார். ஏனென்றால் மேசியா தான் தாவீதின் குமாரனாக வந்து ஒரு அழிவில்லாத ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று தீர்க்க தரிசன வசனங்கள் உரைத்தது. அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேற்றுவதுதான் தாவீதின் குமார். ஆகையால் இந்த பர்த்திமேயு அங்கு அமர்ந்திருந்து தாவீதின் குமாரனாகிய இயேசுவே என்று அழைத்த பொழுது இயேசுவுக்கு இவன் யாரை அழைக்கின்றான் என்று அவர் அறிந்திருந்தாருங்க. அவங்களை சுத்தி இருந்தவர்கள் அறியாமல் இருந்தாலும் இந்த மனிதன் ஒரு வெளிப்பாடோடு கூட இயேசுவை தம்முடைய பெயரை சொல்லி, இயேசுவே நீர் மேசியா, இயேசுவே நீர் என்னை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர், ஆகையால் உம்முடைய அற்புதத்தை நான் தேடுகின்றேன் என்று இந்த மனிதன் இயேசுவை கூப்பிட்டான். எபிரேயர் 11 அதிகாரத்தில் 6 வசனத்தில் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இதுதாங்க பர்த்திமேயு விசுவாசித்தான். நான் தேடுகின்றவர், நான் கூப்பிடுகின்றவர் எனக்கு நிச்சயம் பதில் தருவார், எனக்கு நிச்சயம் இந்த அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பார்ப்போடு கூட இந்த மனிதன் இயேசுவை அழைத்து கொண்டிருந்தார். இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். கூட்டத்தின் மத்தியில் இந்த மனிதனுடைய சத்தம் இயேசுவின் காதிற்கு எட்டுகின்றது. இயேசு இந்த மனிதனுடைய அழைப்பை கேட்டவுடன் நடந்து போய்கொண்டிருந்த இந்த இயேசு நின்று உடனடியாக அவனை நோக்கி திரும்பி, யோசித்து பாருங்களேன் ஒரு நிமிடம். அன்றைக்கு இந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக நடந்து சென்றிருந்த அந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, தேவகுமாரர்,
இரட்சகர், ராஜா. ஆனாலும் அவருக்கு எவ்வளோ நிபந்தனைகள் இருந்தது. எருசலேமுக்கு தம்முடைய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். ஆனாலும் ஒன்றும் இல்லாத இந்த பிச்சைக்காக அவனுடைய சத்தத்திற்கு அவர் திரும்பி இந்த இரட்சகர் அவனுக்கு கவனத்தை திருப்புகின்றாருங்க. இதை வாசிக்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரனை இயேசு அவருடைய வேலையின் நடுவில் நிறுத்தி அவனுக்கு கவனத்தை செலுத்துவார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு இரட்சகர் இவர்! என்னுடைய ஜெபத்தை கேட்கின்ற தேவன் அவர். நான் அவரை கூப்பிடும் பொழுது எனக்கு அவர் பதில் தருகின்ற தேவன் அவருங்க. நாம் ஆராதிக்கின்ற தேவன் மனிதனுடைய ஸ்தானத்திலேயோ அவனுடைய அந்தஸ்தை பார்த்து, அவனை பணத்தை பார்த்து, அவனுடைய செல்வாக்கை பார்த்து பதில் தருகின்ற தேவன் அல்ல. அவர் யாராய் இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும், உங்களுக்கு பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு என்று யாரெல்லாம் கூப்பிடுகின்றீர்களோ அவர்களுக்கு செவி கொடுக்கின்ற இரட்சகர் நம்முடைய இரட்சகருங்க. நீங்கள் இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க யோசிக்க வேண்டாம், என்னுடைய சத்தத்தை அவர் கேட்பாரா, நான் பேசினா அவர் எனக்கு பதில் கொடுப்பாரா என்று நீங்க கேட்க வேண்டாம். ஏனால் யார் வேணாலும் அவரை நோக்கி கூப்பிடுவார்கள் என்றால் அவர்களுக்கு பதில் தருகின்ற அற்புத இரட்சகர் அவர். அன்றைக்கு ஜனங்கள் அந்த பிச்சைக்காரனை பார்த்து நீ அமைதியா இருடா என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ அவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்து கொண்டிருந்த இயேசு நின்று அவனை நோக்கி பார்த்து நின்றார். என்ன ஒரு அற்புதமான தேவனை நீங்களும் நானும் சேவிக்கின்றோங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, இயேசு உடனே அவனை கூப்பிட்டு வாங்க அப்படின்றாங்க. அவ்வளோ நேரம் சும்மா இருடான்னு சொல்லி அவனை சபிச்ச ஜனங்க இயேசு அவனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவனை பார்த்து என்ன சொல்றாங்க, வாசிங்களேன். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். குருடனை திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறாருப்பா. ஆங்கிலத்தில் take courage, be glad, he's calling you. அப்படின்னா திடங்கொள், சந்தோஷமா இரு, உனக்கு நல்ல நாள் பிறந்துருச்சுடா, உன்னை கூப்பிடுறாரு என்று அவ்வளவு நேரம் சபிச்ச ஜனங்க இயேசு அவனுக்கு கவனத்தை செலுத்தின உடனே அவர்களும் அவனுக்கு கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க இயேசு நம்முடைய வாழ்க்கையில பண்றாருங்க. இயேசு இடத்துல வரும்பொழுதும் அது வரைக்கும் நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அது வரைக்கும் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா இயேசுவை பிடித்தீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்க்கும்படியாக இயேசு உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அது வரைக்கும் சாதாரணமான பிச்சைக்காரனா உட்கார்ந்திருந்தான். ஆனா தாவீதின் மகனாகிய அந்த இயேசுவை அவன் அழைத்த பொழுது யாராயிருந்த ஒரு மனிதனை அன்றைக்கு தேவன் நடுவில் எடுத்து வைத்து எல்லாரும் பார்க்கும்படியாக அவனை உயர்த்தினார். அவனை வர சொல்ற உடனே அவன் குருடனா இருந்தபடியால் கட்டாயம் யாராவது அவனுக்கு உதவி செய்திருப்பாங்க. அவனை கூட்டு வந்து இயேசுவிடத்தில் நிறுத்துறாங்க. இயேசுவிடத்தில் நிறுத்தின பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிற கேள்வி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு கூட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? இயேசுவே என்னங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்க? இவ்வளோ நேரம் அவன் கத்திட்டு தான் இருந்தான், எல்லாருக்கும் தெரியும் அவன் குருடன்னு. அவனை 2 பேரும் இழுத்துட்டு வந்து நிறுத்த வச்சு அவனால் நடக்க கூட முடியல தனியாக. நீங்கள் அவனை பார்த்து உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாமல் போயிடுச்சுங்களா என்று யோசிச்சிருப்பாங்களா இல்லைங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தையில் அவர் இருந்த இடத்திலிருந்தே கண் திறக்கப்படுவதாக என்று சொல்லியிருந்தாருன்னா அங்கே அவன் உட்கார்ந்திருந்த இடத்துலையே கண் திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் அதை செய்யலை. அவர் அவனை வர வைத்து எல்லாருக்கும் முன்பதாக அவனை நிறுத்தி வைத்து அவனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறார். 2 காரியம் நான் சொல்லுவேன். 1, எல்லாருக்கும் மத்தியில் அவனை முக்கியத்துவப்படுத்துறாரு. உன்னுடைய தேவைகள் மேலே நான் கரிசனையாக இருக்கிறேன்ப்பா,
உன்னுடைய தேவைகளை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உன்னோடு கூட நான் இடைப்படுகின்ற இரட்சகர். உன்னுடைய தேவையை குறித்து யாரும் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. உன்னை யாரும் கண்ணு கொடுத்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு காசை வீசிட்டு இந்தாடா பொழைச்சிக்கோன்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனால் நீ என்னுடைய பிரசனத்தில் வந்து நிமிர்த்தம். நான் உன்னை பார்த்து, நான் உன்னை தனிப்பட்ட விதத்தில் நான் உன்னை கேட்கிற கேள்வி, நான் உனக்கு என்னத்தை செய்ய விரும்புகின்றாய்? அதே கேள்விதான் இன்றைக்கு இயேசு இந்த இடத்தில் உலாவி கொண்டிருக்கின்ற இயேசு உங்களையும் பார்த்து கேட்கின்றார். நான் உனக்கு என்னத்தை செய்ய விருப்பமாயிருக்கின்றார்? உன்னுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி அற்புதம் நீ தேடிக்கொண்டிருக்கிற? உன்னுடைய குடும்பம் உடைந்திருக்கின்றதா? உன்னுடைய திருமணம் உடைந்திருக்கின்றதா? நீ இயேசுவிடத்தில் வந்து இன்றைக்கு காலையில கேட்கலாம், இயேசுவே என்னுடைய உடைந்த குடும்பத்தை மீண்டும் கட்டுங்க இயேசுவே, என்னுடைய உடைந்த திருமணத்தை மீண்டும் கட்டுங்க இயேசுவே. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கலாம், டாக்டர்ஸால கைவிடப்பட்டிருக்கலாம், பலர் சொல்லியிருக்கலாம் இது உங்களுக்கு குணமாகாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசுவின் பிரசனத்தில் நீங்க அவரை பார்த்து சொல்லலாம், இயேசுவே எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஆனா உம்மிடத்தில் நான் கேட்கின்றேன் இயேசுவே என்னை குணமாக்குங்க, என்னை சுகமாக்குங்கள் என்று நீங்கள் தைரியமாக அவருடைய பிரசனத்தில் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் அவரிடத்தில் வைக்கலாம். ஏன் இயேசு கேட்கணும்? கேட்காமையெல்லாம் அவருக்கு தெரியுமே. எந்த விதத்திலும் அவன் வாயை திறந்து சொல்லுவதற்கு முன்பதாக அவன் தேவையை அறிந்திருக்கின்றார். நான் சொல்றேன், இயேசு அவனுடைய வாயிலிருந்து அவனுடைய தேவையை அறிந்து கொள்ள விரும்பினான். அவன் வாயை திறந்து அவன் கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். ஆண்டவர் நம்மிடத்துல தான் விரும்புகிறார். வாயை திறந்து நம்முடைய விண்ணப்பத்தை அவருடைய பாதத்தில் வைக்க. இன்றைய காலையில் எப்பேற்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் நம்முடைய அற்புத இரட்சகருடைய பாதத்தில் இன்றைக்கு நீங்கள் வைத்துக்கலாம். விசுவாசத்தோடு விட அவர் நம்ம ஜெபங்களுக்கு பதில் தருகின்ற தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொன்ன தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன். ஆபத்தின் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அனுகூலமாக இருந்து உன்னை நான் என்னுடைய வலது கரத்தில் உன்னை உயர்த்தி உன்னை நான் நடத்துவேன் சொன்ன அதே தேவன் இன்று காலையில் இந்த ஆலயத்தின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கின்றாருங்க. உங்களுடைய தேவை என்ன என்று எனக்கு தெரியாது, உங்களுடைய பிரச்சனை என்ன எனக்கு தெரியாது, எவ்வளோ பேரால நீங்க கைவிடப்பட்டிருக்கு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று நிச்சயம், நாம் ஆராதிக்கின்ற இரட்சகர் அற்புதம் செய்கின்ற இரட்சகர், நாம் ஆராதிக்கின்ற இரட்சகர் மனதுருக்கம் உடையவர். அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை வைப்போம் என்றால் அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். அவர் சொன்னபடியே செய்வார். அவர் வார்த்தையில் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் சொன்ன வார்த்தையின்படி நீங்களும் நானும் அவருடைய பிரசனத்தில் தைரியமாக வந்து, ஆண்டவரே என்னோடு கூட இடைப்படுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் கடன் பிரச்சனையை தீர்ங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வோம். இந்த குருடன் இயேசுவை பார்த்து அவன் சொல்றான், வாசிங்களேன். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். இதுவரைக்கும் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதுவரைக்கும் வெறும் சத்தம் தான் எனக்கு கேட்டது. யாருடைய முகத்தையும் நான் பார்க்கல, எதையும் நான் இது பார்த்து ரசிக்கலை. ஆனால் இன்றைக்கு உமக்கு முன்பதான் நிற்கும் பொழுது எனக்கு பார்வை உண்டாகணும் என்று அவனுடைய விண்ணப்பத்தை இயேசுவிடத்தில் சொன்ன உடனே, வாசிங்களேன், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொன்ன, நீங்க போகலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்க போகலாம், தைரியமாக போகலாம். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது தைரியமாக தலையை நிமிர்ந்து நீங்க போகலாம். ஏனால் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கை சாதாரண மனிதனிடத்தில் வைக்கவில்லை, உலகத்தை சிருஷ்டித்த அற்புத இரட்சகருடைய பாதத்தில் வைத்திருக்கின்றபடியால் நீங்களும் நானும் தைரியமாக இந்த இடத்தை விட்டு போகலாம். ஏனென்றால் தேவன் நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும், யாராலும் தீர்க்க முடியாத ஒரு குழப்பமாயிருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் வைத்தால் போதும், அவர் நிச்சயம் அற்புதத்தை செய்தே தீருவார். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் என்ன அற்புதமான வார்த்தை. நீ போலாம்ப்பா, உன்னுடைய
விசுவாசம் உன்னை ரட்சித்துட்டு ஆண்டவர் சொல்றார். இன்று காலையில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு இந்த இடத்தில் இருக்கின்றார். அற்புதங்களை செய்கின்ற இந்த இரட்சகர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் சாதாரணமான இடத்தில் நாம் அமர்ந்தில்லை. தேவ தூதர்கள் இந்த இடத்தில் வானத்திலிருந்தும் பூமிக்கும் பூமியிலிருந்தும் வேலை போய் கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க வல்லவர். வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்கி வனாந்தரத்தில் நீரோடு செய்கின்ற தேவன் நம்முடைய தேவனுங்க. மனிதனால் கைவிடப்பட்டிருந்தாலும் இயேசு கைவிடாத தேவன். இன்று காலையில் உங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு உயர்த்தி உங்கள் கரங்களை உயர்த்தி என்னோடு கூட அன்றைக்கு அந்த மனிதன் இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று அவன் கூக்குரல் விட்டான். ஜனங்கள் அவனை தடுத்து நிறுத்தினாலும் அவன் சொன்னது அவனுடைய இதயத்தில், இன்றைக்கு என்னுடைய அற்புதத்தின் நாள் வந்து விட்டது, இன்றைக்கு என்னுடைய சந்திப்பின் நாள் வந்து விட்டது. ஜனங்கள் என்னிடத்தில் என்ன சொல்றாங்களோ சொல்லலையோ, ஜனங்கள் என்னை விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நான் அந்த அற்புதத்தை பெறாமல் இந்த இடத்தை விட்டு நான் போவதில்லை என்று ஒரு உறுதியோடு வந்த அந்த மனிதன் அன்றைக்கு இயேசுவோடு சந்தித்த பின்பதாக அவன் அதுவரைக்கும் போட்டிருந்த அந்த மேற்போர்வையை அன்றைக்கு கலற்றி விட்டு அவன் சொல்றான், இதுவரைக்கும் நான் அவமானமும் நிந்தனையும் நான் என்னுடைய சரீரத்தில் உடுத்தி வைத்திருந்தேன். என்னை பார்க்கிறவர்களாம் பிச்சைக்காரன் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு என்னை அழைத்த அந்த மாத்திரத்தில் என்னுடைய பழைய வாழ்வை நான் தூக்கி வீசிவிட்டு, என்னுடைய அடையாள சின்னங்களை நான் தூக்கி வீசிவிட்டு, இயேசு எனக்கு இன்னைக்கு ஒரு புது வாழ்வு தருகின்றார், இயேசு எனக்கு இன்னைக்கு ஒரு புது துவக்கத்தை தருகின்றார் என்று அவன் இயேசுவிடத்தில் வந்தான். அன்றைக்கு அவன் கலட்டின அந்த மேற்போர்வையை அவன் திரும்பி பார்க்கவில்லையா? ஏனால் இயேசு வாழ்க்கை தலைகீழாய் மாற்றினார். அதே இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். என்ன ஒரு விசுவாசம்! படிப்பறிவில்லாத ஒரு மனிதன், அந்த தோராவை படிக்காத ஒரு மனிதன், அவரை வெறும் தாவீதின் குமாரன் மாத்திரம் அழைக்கல, அவர் இங்க வான் சொன்ன உடனே அவனுக்கு அவனுடைய இருதயத்தில் அற்புதம் ஏற்கனவே நடந்தது போல அவன் மேலிருந்த போர்வையை வீசிவிட்டு அவன் இயேசுவிடத்தில் வந்தான். அவனுக்குள் அவ்வளோ ஒரு நிச்சயத்தை பார்த்துதான் இயேசு சொல்றாரு, நீ போலாம்ப்பா, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பு! தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி இதே கேள்வி வருகின்றது. இந்த இயேசு நம்ம மத்தியில் இருக்கின்றாருங்க. ஏன்னா அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். அவர் சொல்றார், என் நாமத்தினால 2 3 பேர் எங்க கூடியிருந்தாலும் அந்த இடத்தில் நானே இருப்பேன் என்று சொன்ன இயேசு இந்த இடத்தில் இன்று காலையில உலாவி கொண்டு இருக்கின்றாருங்க. அற்புதங்களை செய்ய வல்லவர். அவருடைய கரம் கூறுகவில்லை. இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கின்றார். இன்றைக்கும் குருட்டு கண்களை திறக்க அவர் வல்லவர். இன்றைக்கும் மலடை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். எப்பேற்பட்ட தகவல் உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருந்தாலும் என்னுடைய வைத்தியராக இயேசு சொல்லுகின்ற வார்த்தை தான் கடைசி வார்த்தை. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றதோ அது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கக்கூடியது 3 காரியங்கள். இதோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பர்த்திமேயு இயேசுவை நோக்கி அவன் கூப்பிடுவதை யாரும் அவன் தடை செய்ய விடலை. அவனுக்குள்ளே இருந்த அந்த துணிச்சல், இன்னைக்கு எப்படியாவது இயேசுவிடத்தில் நான் போய் சேரணும், அவரை நான் பார்க்கணும், அவரை சந்திக்கணும் என்ற அந்த ஒரு துணிச்சல், விசுவாசம் அவனை அந்த அற்புதத்தை பெற அவனை செய்தது. 2வது நாம் பார்க்கக்கூடியது, இயேசு அனைவருக்கும் உரியவராக இருக்கின்றார். அப்படின்னா இந்த ஒரு ஜனமும் அவனை ஒரு பொருட்டாக கூட எண்ணலை. ஆனால் இயேசு ஒரு எருசலேமுக்கு சிலுவை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் அவர் நின்று பொறுமையோடு கூட அந்த மனிதனோட நேரத்தை செலவு செய்து அவனுடைய சூழ்நிலையை மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுதாங்க நம்பிக்கை. அதுவும் மாத்திரமில்லை, 3வது நம்ம பார்க்கக்கூடியது, இயேசு அவன் வாயால் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்க விரும்பினார். சீஷர்கள் இடத்துலேருந்து கேட்கல, பேதுரு இடத்துலேருந்து கேட்கல, பேதுரு உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்கல, அவனிடத்துல கேட்குறாரு.
உனக்கு நான் என்னப்பா செய்யணும் என்று கேட்ட பின்பதாக அவன் வாயால் என்ன கோரிக்கையை வைத்தானோ அதை இயேசு பதில் கொடுத்து அவனை திருப்பி அனுப்பிவிட்டார். இன்று காலையில் அதே இயேசு நம்ம மத்தியில் இருக்கின்றாருங்க. என்னோடு கூட எழும்பி நிறுங்களேன். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு தேவ பிரசனம் நிறைவாக இந்த அரங்கத்தில் இருக்கின்றதை நான் உணர்கின்றேன். இது ஒரு அற்புதத்தின் நேரம். பலரோடு கூட ஆண்டவர் இடைபடுகின்ற ஒரு நேரம். பலரோடு கூட தேவன் இன்றைக்கு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய இருக்கின்றார். இன்றைய காலையில் நீங்கள் பர்த்திமேயு போல ஜனங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. யார் எதை குறித்து என்ன யோசிக்கிறாங்கள் என்று கவலைப்படாதீங்க. இயேசு இங்கே இருக்கின்றார். உங்களுடைய கோரிக்கையெல்லாம், ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், உம்முடைய தொடுதலை நான் பெற்றுக்கொள்ளணும், உம்முடைய வார்த்தை என்னை நோக்கி வரட்டும். ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாமல் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன், என் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகையால் இன்றைக்கு இயேசு என்னோடு பேசணும், இயேசு என்னோடு இடைப்படணும், இயேசு என் வாழ்க்கையை மாற்றணும் என்று நீங்கள் இன்று காலையில் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடலாம் பிரதர், இயேசுவை நோக்கி கூப்பிடலாம் சிஸ்டர். அவர் உங்களுக்கு பதில் தருகின்ற இரட்சகர். இந்த இடத்தில் யாராயிருந்தாலும், என்ன பின்னணியிலிருந்து நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இயேசு உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற இரட்சகராய் இருக்கின்றார். அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த குருடனாகிய பர்த்திமேயுவுக்கு செவி கொடுத்த அதே இயேசு இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். நல்ல கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து கேளுங்க, இயேசுவே மனமிறங்குங்க, இயேசுவே என்னோடு பேசுங்க, இயேசுவே அற்புதம் செய்யுங்க, இயேசுவே என்னுடைய மலட்டு தன்மையை மாற்றுங்க, இயேசுவே என்னுடைய சரீரத்தை குணமாக்குங்க, இயேசுவே ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, எங்களுடைய நோய்கள் குணமாகும், எங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்று காலையில் தேவன் எங்கள் மத்தியில் எழும்புவாராக. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு சில நிமிடங்கள் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம், இது உங்களுடைய திருப்பு முனையின் நேரம். வந்த வண்ணமாக திரும்பி செல்ல நீங்கள் திருப்தியாக இருக்காதீங்க, வந்த வண்ணமாக திரும்பி போகாதீங்க. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், ஒரு மாற்றம் ஏற்படட்டும். என்னுடைய இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. ரகலரவசக்கே ரேகேரேபலரவசக்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலரால் கைவிடப்பட்டு உங்களுடைய சூழ்நிலை ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையாக இருந்ததுன்னா, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய இந்த இடத்தில் இருக்கின்றார். உங்களுக்காக இன்று காலையில் நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். இன்று காலையில் ஒரு தொடுதல் நேரமாக இருப்பதாக, ஒரு மாற்றுதல் நேரமாக இருப்பதாக, ஒரு தெய்வீக அற்புதத்தின் நேரமாக இருப்பதாக. ரபல ரபா சக்கரி அந்த ரபல Say
நாமத்திற்கு மகிமை, உம் நாமத்திற்கு மகிமை ஆண்டவர். அற்புத தெய்வமே, இன்று காலையில் பலரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பல சங்கிலிகள் இப்பொழுது முறிந்து போவதற்காக நன்றி ஆண்டவரே. நுகங்கள் முறிக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இந்த காலை ஆராதனை நேரத்தில் யார் மேலெல்லாம் கரங்கள் வைக்கப்பட்டதோ உம்முடைய வார்த்தையின்படி சுகம் பெற்றுக்கொள்வார்களாக, விடுதலை ஏற்படுவதாக. இன்று காலையில தேவனுடைய அற்புத செயல்கள் உடைய வாழ்க்கையில விளங்குவதாக என்று நான் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. தேவன் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுங்க. இன்று காலையில யாரெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருந்தார்களோ, எங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக செய்கின்ற எங்கள் தேவனுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகின்ற ஆண்டவரே. இன்று பலரோடு கூட நீர் செய்திருக்கின்ற இந்த வெளியேற பெற்ற இந்த அற்புத வேலைக்காக நன்றி ஆண்டவரே. வருகின்ற நாட்களில் நாங்கள் பல அற்புதமான சாட்சிகளை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். உம்மை உன்னம் அறியாமல் யாராவது இந்த ஆராதனை இருப்பார்கள் என்றால், இயேசுவை சொந்த இரட்சகராக அவருடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அவருடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் இயேசுவே என்னுடைய தேவ இரட்சகர் என்று அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு எங்களுடையது என்று சொன்ன வார்த்தையின்படி அவளுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. உடைய ஜனங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய பலத்தினால, தயவனால தாங்குங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம்.